தமிழக சட்டப்பேரவை விதி 220 கீழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு உரிமை பிரச்சனையை அவைக்கு கொண்டு வர நாங்கள் அனுமதி கேட்டோம். எங்களுடைய கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அறையிலே இது குறித்து கடிதம் கொடுத்திருந்தோம். அரசின் தனி தீர்மானத்தில் இடை சேர்த்தல் திருத்தத்தை செய்ததை அவையின் கவனத்திற்கு கொண்டு வருவது தொடர்பாக இந்த உரிமை பிரச்சனையை அவையிலே எழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே கடிதம் கொடுத்திருந்தோம். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்கள் 0 ஹவரில் இதை எடுக்க மறுத்துவிட்டார். எங்களை பேச அனுமதிக்கப்படவில்லை. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் இந்த உரிமை பிரச்சனையை தெரிவிக்க அல்லது பேசுவதற்கு அனுமதி அளிக்காத சட்டப்பேரவை தலைவரை அனுமதி அளிக்காத காரணத்தினாலே அவையிலிருந்து நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கிறோம். அதனுடைய விளக்கம் சட்டப்பேரவையிலே தெரிவிக்க முடியாவிட்டாலும் இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை, அது குறித்து பேசுவதற்கு தான் நாங்கள் அனுமதி கேட்டோம். அதை சட்டப்பேரவை தலைவர்கள் அனுமதி மறுத்து விட்டார்கள். அதனுடைய விளக்கத்தை ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். 19/6/2026 நாளன்று மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அரசியல் தனி தீர்மானம் பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்டு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை பத்திரிகை குறிப்பில் தமிழ்நாடு சட்டப்பேரவை எண் 5 நாள் 19/5/2026 தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்படும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு தாங்கள் அனுமதி அளித்து சட்டப்பேரவைத் தலைவர் அதன் வரைவு நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டு மாண்பு உறுப்பினர்களுக்கு 18/6/2026 அன்று அனுப்பப்பட்டது. பேரவை விதி 104 கீழ் பேரவை விதிகளின்படி மரபுகளின்படி உறுப்பினர்களுக்கு அனுப்பிய வரவில் கண்டுள்ள வாசகங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டுமானால் அரசின் சார்பான திருத்தங்கள் முறையாக அவைக்கு தெரிவிக்கப்பட்டு வரவில் உள்ள தீர்மானத்திற்கு பதிலாக திருத்தப்பட்ட அரசினர் தனி தீர்மானத்தை மொழிவதற்கு தங்கள் அனுமதியை பெற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேரவையில் திரும்ப பெற்ற தீர்மானத்தை பேரவை விதியின் கீழ் அவையில் முன்மொழிய வேண்டும். உதாரணமாக ஏற்கனவே சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் 31/5/2006 அன்று பேரவையில் உயர்கல்வி நிலையங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசை கோரும் அரசினர் தனி தீர்மானம் அப்போதைய பேரவை முன்னவர்களால் திருத்தங்களோடு மொழியப்பட்டு விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதே போல 15/4/1974 அன்று மாண்புமிகு திரு மு கண்ணப்பன் அவர்களால் ஜாதி பிரிவு உட்பிரிவு வேறுபாடின்றி இந்து சமயத்தைச் சேர்ந்த தகுதி உள்ளவர்களிலேயே இருந்து அர்ச்சகர்கள், பூசாரிகள், ஏனைய உள்துறை ஊழியர்கள் இந்து சமய நிறுவனங்களில் நியமிக்க இயலும் வகையில் அரசமைப்பு திருத்தப்பட வேண்டும் என்பது குறித்து அரசின் தனி தீர்மானம் முன்மொழிக்கப்பட்ட போது திரு KM சுப்பிரமணியம் மற்றும் திரு பே சவுந்தரபாண்டியன் ஆகியோரால் திருத்தங்கள் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு விவாதிக்கப்பட்ட பின்னர் திருத்தங்கள் பேரவையின் அனுமதியோடு திரும்ப பெறப்பட்டன. தற்போதைய நிகழ்வில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தங்களின் அனுமதி பெறாமலும் திருத்தம் செய்வது குறித்து பேரவைக்கு அறிவிக்காமலும் தீர்மானத்தை திருத்தி மொழிந்தது அவை விதிகளுக்கு முரணானது. மேலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்த பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் தம்முடைய உரையில் தான் அரசினர் தனி தீர்மானத்திற்கு திருத்தம் தெரிவித்து அறிவிப்பு அளித்துள்ளதாக தெரிவித்து தனது கருத்தை தெரிவித்தவுடன்
அதனை ஏற்றுக்கொண்டு அரசினர் தனி தீர்மானத்தில் இணைத்துக் கொள்வதாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதிலுரையில் வழங்கியுள்ளார்கள். பேரவை விதி 36(5) கீழ் உறுப்பினர் அளித்துள்ள அறிவிப்பு தங்களால் அனுமதிக்கப்பட்டு அனைத்து உறுப்பினர்களும் அது பற்றிய தகவல் முன்னரே அளிக்கப்பட வேண்டும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும் திருத்தம் குறித்து அறிவிப்பு முன்னரே அறிவிக்கப்பட்டு அதற்கான பதில் தட்டச்சு செய்யப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அவையில் வாசிக்கப்பட்டது அவை உறுப்பினர் உரிமையை மீறிய செயலாகும். திருத்தம் குறித்து தகவல் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரிவிப்பதற்கு முன்னர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தில் திருத்தத்தை சேர்த்தது அவையின் உரிமையை மீறிய செயலாகும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும் திருத்தம் குறித்த அறிவிப்பு முன்னரே அளிக்கப்பட்டு அதற்கான பதில் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் அவையில் வாசிக்கப்பட்டது அவை உறுப்பினர் உரிமையை மீறிய செயலாகும்.